டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் துண்டான மனித கை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டை அருகே 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் பலியாகினர். இதில் பலியானவர்கள் பலர் இந்த தீக்காயம் அடைந்து அவருடைய பலரது உடல்கள் துண்டு துண்டாக பல இடங்களில் சிதறி கிடந்தன. அந்த வகையில் டெல்லி செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய நியூ லஜ்பத் ராய் மார்க்கெட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடை ஒன்றின் மேற்பகுதியிலிருந்து எரிந்த நிலையில் துண்டிக்கப்பட்ட மனித கை ஒன்று மட்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி செங்கோட்டையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் தான் கையில் கட்டக்கூடிய வாட்சுகள், கை கடிகாரங்கள் மொத்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய பல கடைகள் அமைந்திருக்கின்றன. அந்த கடையில் இருக்கக்கூடிய ஒரு கடையினுடைய மேற்கூரையில் தான் மனித கை மட்டும் தனியாக துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்த நபர்களுடைய யாரேனும் ஒருவருடைய துண்டிக்கப்பட்ட உடல் உறுப்பாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்த கார் வெடிப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தது, அதனுடைய தாக்கம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கார் வெடிப்பில் நிகழ்த்திய உமருடைய உடல் பாகங்கள் கூட கண்டெடுக்கப்படவில்லை. காரில் இருந்து சிதைந்த நிலையில் உடல் பாகங்கள் மட்டும்தான் கண்டெடுக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய கால் மட்டும் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அதற்கு சற்று தொலைவில் இருக்கக்கூடிய கடை ஒன்றின் மேற்கூரையிலிருந்து ஒரு கை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய கை என்பது தெரியவில்லை. உயிரிழந்த பொதுமக்களில் யாரோ ஒருடைய கையா அல்லது இந்த தாக்குதலை நிகழ்த்திய பயங்கரவாதியான உமருடைய ஒரு உடல் பாகமா என்பது தெரியவில்லை. அது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் இதன் மூலம் இந்த கார் வெடிப்பு எந்த அளவுக்கு மிக பலமாக இருந்தது என்ற அதன் தாக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.